நம்ம மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் மிளகு, ஜீரகம், தேங்காய் பல், சோம்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடல போட்டு ஒரு 4-5 பல் பூண்டு, கசகசா போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இதை தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு மஷ்ரூமை வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கூடவே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஒரு 1/2 டீஸ்பூன் கீயும் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அரை பட்டை கொஞ்சமாக போதும். சோம்பு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். லைட்டாக வெங்காயம் சாஃப்டானதும் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட்னஸாக வரும்போது கூடவே மஷ்ரூமே ஆட் பண்ணணும். இப்போவே மஷ்ரூம் ஆட் பண்ணால் தான் அந்த பச்சை ஸ்மெல் வராது. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடணும். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், மூடி போட்டு இறக்க வேண்டியதான்.